19ஆம் அதிகாரம் 25வது வசனம், பேஜ் நம்பர் 157. தயவுசெய்து அமைதி காத்து கொள்ளுங்க. பிள்ளைகளை வெளியே கொண்டு போங்க. ஸோ மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க. பிள்ளைகளை அன்பாக ட்ரீட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனம் நான் வாசிக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. என்னோடு கூட நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயின் சகோதரி கிளேப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசுவின் சிலுவையின் அருகே. They stood by the cross. அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதை தொட்டு பிட்டு எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கூட நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு காண்பித்த ஒரு வார்த்தை என்னென்றால், They stood by the cross. இயேசுவின் சிலுவையின் அருகே நின்று கொண்டிருந்தார்கள். சொல்லுங்க, இயேசுவின் சிலுவையின் அருகே நின்று கொண்டிருந்தார்கள். அவர் எல்லாவற்றையும் நிறைவேறிற்ற பிறகு அங்கே ஒரு கூட்டம் அவர் சிலுவின் அருகிலே நின்று கொண்டிருக்கு. ஒரு முன்னுரையாக நான் வேகமாக ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணேன். அந்த சிலுவை அவர் சுமந்து சிலுவையிலே அங்கே தொங்கி சிலுவையிலே அநேகர் காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த சிலுவையில் ஏன் அவர் எல்லாத்தையும் சகித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரடக்ஷனாக ஒரு 7 காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதுக்கு பின்பு 3 குறிப்பை நான் அவங்க மத்தியிலே கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவதாக, அவர் சிலுவையிலே ஏன் அவர் தொங்குகிறார்? அந்த சிலுவை அநேருக்கு வெளியரங்கமாக ஏன் அது காட்சியாக்கப்பட்டது என்று சொன்னால், நீங்கள் என்னோடு கூட 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, தேவன் ஒருவரே. பேஜ் நம்பர் சொல்லுமா? 286. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. பாருங்க, அந்த வசனத்தை எல்லாம் பாருங்க. பக்கம் 286, 1 தீமோத்தேயு 2 நீங்கள் 5-6. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அவர் யாரா? தேவன். அந்த தேவனாக இருந்து அவர் உலகத்திலே வந்து, இப்போ தேவனுக்கும் ஒருவரும் ஒரு காலம் காணாத பிதாவுக்கும் மனுஷருக்கும் அவர் எப்படி வந்தார்? மத்தியஸ்தராய் வந்தார். வந்து என்ன பண்ணார்? எல்லாரும் மீட்கப்பட. சொல்லுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கிறிஸ்தவங்களும் நைட்டு மாஸ் போயிருப்பாங்க, இன்றைக்கி காலைல போயிருப்பாங்க, சர்ச்சுக்கு போயிருப்பாங்க. ஆனால் ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க கிறிஸ்தவங்க, அவங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கிறிஸ்தவங்க இன்றைக்கி சர்ச்சுக்கு போவாங்க, குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது எல்லா மனுஷரும் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தார். ஏங்க இயேசு ஒப்பு கொடுத்தா யாரை கேட்டேன்னா, என்னங்க குட் ஃப்ரைடே சொல்கிறாங்க, என்னங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும், குட் ஃப்ரைடேனா என்ன? என்னை மீட்டு மாத்திரப்பா, எல்லா மனுஷன் மீட்க தான் தன்னை ஒப்பு கொடுத்தார். உன்னை மீட்க அவர் ஒப்பு கொடுத்தார், என்னை மீட்க ஒப்பு கொடுத்தார், நீ வரப்போகிற சந்நிதியை மீட்க ஒப்பு கொடுத்தார். ஸோ அப்போது ஏன் ஆண்டவரே கல்வாரி சிலையிலே நீங்கள் தொங்குனீங்கன்னா, அது என்னுடைய நோக்கம் என்னன்னா, எல்லாரையும் மீட்பதற்காக நான் தொங்குகிறேன். அல்லேலூயா. எல்லாம் பேசிக். எப்பவுமே இந்த சிலுவை அப்படின்னா நீங்கள் எல்லாரும் மீட்கிறதுக்காக தொங்கினா அது பாருங்கள். நீங்கள் இன்னொரு அதே அவர் முதல் இன்ட்ரெஷன்லேயே சொல்கிறேன், இன்னொரு வசனத்தை காட்டுறேன். எபேசியர் 2:16 பக்கம் 265.
நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. அவர் என்ன ஆனார்னா, எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. பாருங்க, அவரு பகையை 2:16 பகையை சிலுவையினால் ஒன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு. அவரை நினைச்சுறாங்க எல்லாருமே சிலுவையில் அறிஞ்சு ஒரு கொள்றோன்னா. ஆனால் அவர் கொள்றதுக்கு எதுக்கு ஒப்பு கொடுத்தாருன்னா, ஒரு பகை இருக்கு, இந்த பகையை கொல்லுவதற்காக நான் சிலுவை ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. தேவனுக்கும் மனிதருக்கும் இருதரத்தாருக்கும் சமாதானத்தை கொண்டு வருவதற்காக நான் பண்ணேன். நான் என் சரீரத்தை ஒப்பு கொடுத்தேன். பகையை சிலுவையிலே கொன்று அதனால இருதரத்தை ஒரே சரீரம் தேவனுக்கு ஒப்புறாக்கும். அவர் வந்ததுனால தான் இயேசு சரீர தலையாக இருக்கிறார், நம்மளாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எதை தேவன் பாவியில் நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். ஆனால் அந்த தேவனுக்கு நமக்கு இந்த பகை இருந்தது. அந்த பகை கர்த்தர் அவங்க இயேசு கிறிஸ்து அங்கேயே கொண்டுட்டார். தெரிஞ்சுங்க, எல்லாரும் நினைச்சாங்க இந்த இயேசு கொண்டுட்டேன்னு. இயேசு கொன்றதில்லைப்பா. ஆண்டவர் யாரும் கொல்ல முடியாது. அவரே ஜீவனை கொடுக்குறவரும் ஜீவனை எடுக்கிறவரும். அவர் தான் ஜீவனை கொடுத்தார். ஆனால் அங்கே நிற்கிறவங்களாம் யாருக்கும் தெரியல. என்ன தெரியலன்னா, நான் கொள்வது என்ன இல்லை, உனக்கும் பிதாவுக்கு இந்த பகையை கொள்றையா, உன்னையும் அவரை ஒரே சரீரமாய் மாற்றுகிறேன். என்ன சொல்ல போனால், என்னையும் இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்குது, உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்குது, புதிய உடன்படிக்கை. இதை சிலுவையில் அந்த பகையை கொண்டு யாரெல்லாம் அந்த சிலுவைண்ட வருகிறார்களோ அவருடைய சரீரமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு உகந்த தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாக கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் கொலேஷர் 1:20 பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை அருமையாக இருக்கும். பக்கம் 278 இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை பாருங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான வேர்டு பாருங்க. பக்கம் 275 கொலேஷர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளும் அவருக்கு பிரியமாக. பூமியில் பரலோகத்திலும் ஆண்டவர் சமாதானத்தை உண்டாக்கி தன்னுடைய சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் இதனால எல்லாவற்றையும் அவர் ஒப்புரவாக்கி விட்டார். ஆமே. முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் பரலோகத்திலையும் பூலோகத்தில் பண்ணால் போதும், ஆனால் பூலோகத்திலையும் பரலோகத்திலையும் தமக்கு ஒப்புரவாக்கும்படியாக கல்வாரி சிலுவையில் அவர் என்ன பண்ணாராம், ஒப்பு கொடுத்தாங்க. சமாதானத்தை உண்டாக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். முதலாவது ஒரு இன்ட்ரடக்ஷன் என்ன, எல்லாரும் மீட்பதற்கு சொல்லுங்க, எல்லாரும் மீட்பதற்காக தம்மையை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர் எதுக்காக ஒப்பு கொடுத்தார்னா பகையை சிலுவையிலே கொன்றார். தேவனோடு இந்த பகையை சிலுவிலே கொன்று ஒப்புரவாக்கினார். மூணாவதாக பூலோகத்திலும் பரலோகத்திலும் சமாதானத்தை ரத்தத்தினாலே சிந்தி ஆண்டவர் என்ன பண்ணார், ஒப்புரவாக்கினார். ஏன் சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்துட்டு போகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் பாருங்க, வேக வேகமாக பார்த்துட்டு பாருங்க. நீங்கள் என்னோட கலாத்தியர் 3:13 நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கம் 259 வாசிங்க. 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பாருங்க, அவர் மரத்திலே தூக்கப்பட்ட, சிலுவை மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டார். ஆனால் கிறிஸ்து நமக்காக சாபமாகி அவர் என்ன பண்ண, நியாயப்பிரமாண சாபத்தை நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சாபம் ஆண்டவர் ஆதாம் பாவம் செய்யும் போது ஆதாமையும் பூமியும் என்ன பண்ணல, சபிச்சிட்டார். ஆனால் அந்த சாபத்தை இயேசு என்ன பண்ணார், சிலுவையிலே சுமந்து கொண்டார். அந்த இயேசு சிலுவையிலே சாபத்தை சுமந்து கொண்டனால தான் நம்ம எப்படி இருக்கோமா, சாபமாய் புறஜாதிக்குள்ளே இருந்த உங்களை ஆசீர்வாதம் ஆக்கினே
இந்த செப்பனையில் நம்ம அந்த வரட்டி பார்த்தோம். சாபமாக இருந்த நம்மளெல்லாம் இயேசு கிறிஸ்து கிட்ட சிலுவையில் வந்த உடனே அவர் சிலுவையில் நமக்காக எல்லா சாபத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வாதமாக மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறார். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? சாபம் இல்லைங்க. ஒன்று சொன்னோம், யார் செய்த சாபமோ இல்லை யார் செய்த பாவமோ வாயில் வரலாம், ஐயோ அப்படி சபிச்சிட்டாங்க சொல்லி நான் சொல்கிறேன். மனுஷன் எடுக்கிற வீணான சாபங்கள் ஒன்றும் வலிக்காது. ஏன்னா கல்வாரி சிலையில் வந்த உடனே அந்த அவர் நமக்காக சாபமாகி நம்மளை அவர் மீட்டிட்டார். ஆகினால நான் சாபமானவன் அல்ல, நான் ஆசீர்வாதமானவன். ஆமே. நல்ல அந்த காலத்துலலாம் ரொம்ப கொடுமை, இப்போல்லாம் பரவாயில்ல. இப்போல்லாம் ஏதாவது ஒரு இதுன்னா சாபமாக பார்ப்பாங்க. சாபம் வீட்டில் சாபம் இருக்குங்க. நான் சொல்கிறேன், ஏசு கிறிஸ்து சிலுவை அண்டு நீங்கள் வந்துட்டீங்களா, சாபம் இல்லை, அங்கே ஆசீர்வாதம். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு காரியம் காட்டப்படுங்க. நீங்கள் மூணாவதாக ஒரு காரியம் காட்டப்படுங்க. இன்ட்ரடக்ஷனாக 1 Peter 2:24 நீங்கள் வாசிங்கன்னா பக்கம் 319 வாசிங்க. 319. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாருங்க, இன்னொன்று, நம்ம பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களையும் சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால். என்னைக்கு நம்ம ஒரு பாவியாக அவர்கிட்ட வந்துட்டோம்னா அவர் சொல்லுவார், உன் பாவம்லாம் நான் ஏற்கனவே என்ன பண்ணேன், சிலுவையில் சுமந்துட்டேன். ஆகினால நீ என்ன ஆயிடு, என் தழும்புகளால் குணமாயிடு. நம்ம அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எப்போ ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா, நான் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் கன்ஃபஸ், நான் சரி ஆண்டவர் எனக்காக என் நோய்கள்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன். அதான் பாடுவோம், நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால், நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். அல்லேலூயா, 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 ஆனந்தமே, அல்லேலூயா, 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 ஆனந்தமே, அல்லேலூயா, ஆரோக்கியமே. ஏங்க பாட்டு பாரு, கையா தட்டலாம் இல்லையா? பாட்டு பாரு, எனக்கு கை தட்ட சொல்ல, பாட்டுக்கு கை தட்டுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க சிலுவை தியானத்தினாலையா? கர்த்தர் நல்ல உள்ளத்தில் பயபக்தி இருந்தால் நேரம்லாம் எதுவுமே பார்க்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவருடைய குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு வந்துட்டீங்களே, 4 மணிக்கு தான் உங்களுக்கு வீட்டுக்கு. அல்லேலூயா. 4 மணிக்கு அனுப்பிச்சேன்னா உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன். 10 மணிக்கு அனுப்பிச்சேன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை, நீங்களே பார்த்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கை தட்டி பாடுமா, நான் சுகமானே, நான் சுகமானே புண்ணியரின் காயங்களா, நான் சுகமானே, நான் சுகமானே புண்ணியரின் காயங்களா, புண்ணியரின் காயங்களா. அல்லேலூயா, 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 ஆனந்தமே, அல்லேலூயா, 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 ஆரோக்கியமே, அல்லேலூயா, ஆரோக்கியமே. கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நான் சுகமானேன்னு சொல்லுங்க. நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால், இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானேன். பலவீனத்துக்கு இடமே இல்லை, வியாதிக்கு இடமே இல்லைன்னு சொல்லுங்க. ஓடி இயேசு எங்க வந்திருக்கிற நீ? இது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம், எனக்குள்ள இயேசு இருக்கிறார். தவறான அட்ரஸ் சொல்லுங்க, you are wrong address, you are coming to the wrong address சொல்லுங்க. தவறான யாரும் அனுப்புறது, get out in Jesus name, துரத்துங்க. அப்படிதாங்க விரட்டுவேன். திடீர்னு கை குத்தும், திடீர்னு தலை குத்தும்,
டாக்டர் எனக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க, தலை குத்துது அப்படிலாம் போனது இல்லைங்க. அப்படி போனால் எத்தனை வாட்டி காசை சொல்ல போறாங்க. இயேசு நாமத்தில் எங்கே வந்திருக்கிற இது தேவனுடைய சரீரம், இதை தொட உனக்கு அதிகாரம் இல்லை, விட இயேசு நாமத்தில். அவ்வளோதாங்க, உரையா அதட்டு கமாண்ட் பண்ணி தந்த சுகத்துக்காக சோத்திரம் ஹல்லேலூயா அப்படி சொன்னோடனே ஓடிவிடுங்க. அது மாதிரி எத்தனை முறைங்க வரட்டணும், ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நாலாவதாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னோட கூட எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 309 பேஜ் நம்பர் வாசிங்க மைக்கில் 12. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். பாருங்க, சும்மா இல்லைங்க சிலுவை. அந்த சிலுவையில் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை என்ன, அவமானங்க, அது அவமானம் தெரியுங்களா? ஆண்டவர் சிலுவையில் தொங்குதுன்னாங்க. என்னங்க, ஒரு நாள் அவர் ஹீரோ மாதிரி இருந்தாருங்க. 3 வருஷம் எப்படி இருந்தார்? செம்ம ஹீரோ மாதிரி இருந்தார். அவர் போகிற இடத்துலலாம் ஜனங்கள் திரளாய் அவரை சூழ்ந்து, இவர் யார், இவர் யார், இவர் யார், வருகிற இவர் தானான்ற அவருக்கு அவ்வளோ மவுசு. குருட, செவிட, முடவ, பேய் எல்லாம் ஓடு. அவரண்டே வந்த யாவரையும் அவர் சுஸ்தமாக்கினார். அப்படியாப்பட்ட ஒரு பிரபலமானவருங்க. அவ்வளோ ஒரு ஃபேமஸாக வல்லமையாக சில தீர்க்கதரிசி வருகிற இவர் தானா கிறிஸ்துவோ சொல்லி, இவர் உலக ரட்சகர் இப்படிலாம் பேர்வான ஒரு மனுஷன் நீ சிலுவையில் தொங்குறாரு. அவமானம், அவமானம் தானே. அந்த அவமானத்தை சகிச்சார். சொல்லுது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார், சகித்தார். அதான் சொல்லுங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னை அச்சிருந்தா கூட பரவாயில்லைங்க, ஆனால் என்ன பண்ணாங்க, வார்த்தையினால என்னை அவமானப்பட்டாங்க சொல்லி அந்த அவமானத்தை நீங்கள் சகிக்க மாட்டாங்க. பசங்களாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கேட்டு பாருங்க, உனக்கு அவமானம் தெரியுமாடா அப்படின்னு கேளுங்க. அவமானம்மா அப்படின்னா என்னன்னு கேட்குங்க. அவமானத்துக்கு இங்கிலீஷில் சொன்ன இன்சல்ட் படுத்துறதா, ஷேம். ஆமாம், பாட்டு தான் படம், ஷேம் ஷேம் பப்பி ஷேம் படம், ஷேம் ஷேம். அவமானத்தை சம்டைம் நம்ம வரும், உடனே நம்ம என்னத்தினா என் இயேசுவே என்ன பண்ணாரு, சிலுவையில் அவருக்கு முன்னே வச்சுக்க சந்தோஷத்தை பொருட்டாக சகித்தாங்க. பரவாயில்ல, இந்த பாதையில் சம்டைம் போகிறேன்னா சகிக்கிறேன். ஏன் ஆண்டவர் சிலுவையில் சகித்தாங்க. ரொம்ப கஷ்டங்க அது, அவமானத்தை படுறது ரொம்ப கஷ்டம். அதில் என் வாழ்க்கையில் நான் நிறைய நீ நல்லதே சொல்லி சொல்லி பில்டப் பண்ணியிருக்கிறேன். பாஸ்டர் கஷ்டமே இல்லாத சும்மா ஒவ்வொரு வாட்டியும் அவர் சொல்லும் போதெல்லாம் அப்படியே அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் இருக்குது. என்ன பக்கம்? அவமானத்தெல்லாம் சந்தித்தெல்லாம் இருக்குது. அந்த அவமானத்தின் பாதை வழியாக போகும்போதெல்லாம் நான் ஒன்றே ஒன்று, அதெல்லாம் ஏசு சிலுவை அவமானத்தை சகித்தார். பரவாயில்ல, எந்த இடத்துல என்னை அவமானப்படுத்துகிறாங்களோ அதே இடத்துல என்னை ஆண்டவர் அவன் வாயால் என்னை மகிமைப்படுத்தி வைப்பார். ஆமே, அவமான சோத்திரம். அப்படியே தாவீது பாருங்க, அதுதான் சொன்னான், என்னை எவ்வளோ கேவலமாக பேசணும், அவன் இல்லை என்னை அவமானப்படுத்துது, கத்திரான தூசி விட்டான், போனவன் அப்படியே ரிட்டர்ன் வரும்போது அந்த அவமானம் எங்கே போச்சே தெரியல. அந்த இடத்துல அந்த ஃபேம் வந்துச்சு, ராஜா நீர் வாழ்க. அவமானப்படுத்தின காலில் வந்து விழுந்தான். உங்களை அவமானப்படுத்துறான்னா ஒன்று தெரிஞ்சுங்க, உங்கள் காலில் வந்து விழ போகிறான். அல்லேலூயா. உங்கள் முன்பாக தலைகுனிய போகிறான், உங்கள் முன்பாக வெக்கப்பட்டு போக போகிறான். ஏன் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சந்தோஷத்தை பொருட்டுக்காக அந்த அவமானத்தை சகித்தார். அதான் சம்டைம்ஸ் சகிச்சிங்க. ஐயோ அதான் முடியலையே, ஆமாம் முடியாதுதான், ஆனால் சகிச்சிங்க. இயேசு உங்களுக்கு கிருபை தருவார். ஆமென். அப்போது அடுத்தது தான் நீங்கள் 5வது பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் 2 கொலிசன்னு நினைக்கிறேன், இல்லை கொரிந்தியர் 13:4 வாசி பாருங்கள். 2 கொரிந்தியர் 13:4 வாசிங்க, பேஜ் நம்பர் 256. ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். இப்படி பவுல் சொல்றாரு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர்ல 13:4
அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டார். இயேசு என்ன பண்ணாரு? நம்மை பலவானாய் மாற்றுறதுக்காக அவர் பலவீனப்பட்டார். சொல்லுது, அவர் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய காயங்கள் பலவீனத்தை சுமந்தார். ஆனால் நம்முடைய எல்லாம் பலவீனம் யாரை பலவீனமாக்கிச்சு? இயேசு பலவீனமாயிடுச்சு. அந்த தான் ஆண்டவர் சொன்னார் உயிர் தந்த பிறகு பேதுரை பார்த்து, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக இருக்கும். இப்போ நமக்காக இயேசு பலவீனானாருங்க. ஏன் ஆண்டவர் எவ்வளோ அந்த வசனத்தை அவர் சொல்றாரு, ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டு இருந்தும் தேவனுடைய வல்லமையினாலே பிறத்து இருக்கிறார். எல்லாருடைய பலவீனத்தையும் கற்றுக்கிட்டார். சிலர் ரொம்ப ஈஸியாக எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு போயிடுறாங்க. பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியாக எக்ஸ்கியூஸ் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? என்னங்க பண்ணுறது, பலவீனங்க, அது அவனுடைய பலவீனம். இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ரட்சிக்கப்பட்ட முன்னாடி என்ன சொல்லலாம்? பலவீனம் சொல்லலாம். ரட்சிக்கப்பட்ட பிறகு பலவீனம் சொல்லக்கூடாது. வேறு உன் பலவீனத்தை இயேசு சிலுவையில் சுமந்துட்டார். உன் பலவீனத்தில் அவன் பலன் பூர்ணமாக விளங்க. அவர் கிருபை கிருபை கேட்டு வாங்கிக்கோ. சும்மா இதையே சொல்லி சொல்லி ஓட்டுவாங்க. நான் பலவீனம் 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 சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பலவீனமாக இருப்பாங்க. அந்த பலவீனத்தை எப்படி பலன் அடைகிறதுன்னு அதுக்கு வெறும் முயற்சியே கிடையாது. எப்போ பார்த்தாலும் பலவீனம் பலவீனம். அது அவன் பலவீனம், ஏன் பலவீனம், நம்ம பலவீனம். அது ஏன் பலவீனம், அது அவன் பலவீனம், நம்ம பலவீனம். நான் சொல்கிறேன், நமக்காக ஒரு பலவீனர் ஆனார் சிலுவையில். அந்த சிலுவையில் தொங்குற இயேசு பாருங்க, ஆண்டவர் ஏன் பலவீனத்தை நீங்கள் அங்கே சுமந்ததுனால நான் பலவீனம் அல்ல, நான் பலவான். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் எனக்கு பலன் உண்டு. பலன் உண்டு. என் பலன் அல்ல, ஆவியின் பலனால், வார்த்தையின் பலனால். ஓ, பலன் உண்டு. கர்த்தரை ஸ்தோத்திரம். பாருங்க, வேகமாக அடுத்தது கடந்து போகிற பாருங்க. நீங்கள் பிலிப்பியர் 2:8 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே பக்கம் 271, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். என்ன பண்ணார் இயேசு? இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் என்ன இல்லை? தாழ்மையே கிடையாது. தாழ்மையே கிடையாது. தாழ்மை உள்ளவர் தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? கிருபை தருகிறார். தாழ்மையே கிடையாது. என்னமோ எல்லாம் அவரே நாட்டி ஸ்தாபித்து கட்டி காத்து உயர்த்தி எல்லாம் அது ரொம்ப இதுவாக பார்ப்பார். கர்த்தர் உண்மையாகவே கிருபை தர மாட்டார். தாழ்த்து. இயேசு யாராம்? சிலுவையில் அவர் தம்மை தாமே தாழ்த்து. அவர் யாருன்னா, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டோம், மரண பரியந்தம், அதாவது சாவர வரைக்கும், சிலுவையில் சாவர வரைக்கும் அவர் என்ன பண்ணாராம்? கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். தாழ்த்தணும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சாதான் பாச சௌந்தர்யான சீரியஸாக சொல்றாரு, மேல்படி காட்டுவாங்க. கீழ்ப்படியே மாட்டேன்னா அர்த்தப்படி காட்டவே மாட்டார். சொன்ன உடனே கீழ்ப்படி. மேபி கொஞ்சம் டைம் கேடுங்க, இதை இது செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்யுதுன்னு இருக்கக்கூடாது. அது உண்மையான வாழ்க்கை கிடையாது. உனக்காக சிலுவையில் தொங்கின இயேசு யார் தெரியுமா? சாவர வரைக்கும், மரணம் வரைக்கும் கீழ்ப்படிந்து தாழ்த்தினார். கீழ்ப்படி. அம்மா சொன்னால் கீழ்ப்படி, அப்பா சொன்னால் கீழ்ப்படி, மனைவி சொன்னால் கீழ்ப்படி, கணவன் சொன்னால் கீழ்ப்படி. அதெல்லாம் போயிட்டு நான் மனைவி சொன்னால் கீழ்ப்படிடுமா? நீ பெரிய ஒரு இது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வருது பாருங்கள், சகோதரி மேலே வச்சு செய்கிறாங்க. வச்சு செய்கிறாங்க. படிக்கும் போது இப்போ சிரிப்பாது. நான் அதெல்லாம் அனுப்புறது இல்லை யாருக்கும். அப்போலோ சகோதரிகளை பெரிய டார்ச்சர் பண்ணுற ராட்சசி மாதிரி காட்டுறாங்க. ஆமாம், அவங்க இல்லைன்னா இவன் உலகத்தில் பிறந்துருக்க முடியும். அது யோசித்தானா பார்த்தீங்களா? சகோதரிகள்லாம் இவன் எப்படி பிறந்திருப்பான்? இன்னைக்கு ஆணானும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சகோதரி சொன்னால் ஏன் சொல்கிறாங்க, எது சொன்னால் கொஞ்சம் யோசனை, கொஞ்சம் கீழ்ப்படிங்க, தப்பு கிடையாது. அதே மாதிரி கணவரும் சொன்னால் ஏன் கீழ்ப்படி. ரெண்டு பக்கம் இருக்குது. கிவ் அண்ட் டேக் பாலிசி. சொல்லுங்கள், கிவ் அண்ட் டேக் பாலிசி. உடனே எடுத்தோடனே கோவப்பட்டுருது. ஏன்? சரி, தப்பாகவே சொன்னாங்க, தப்பாகவே பொறுத்துக்கிட்டாங்க. நீ ஆண் தானே, வாய் கிழிய சொல்லுவாங்க பாருங்கள். ஜான் பிள்ளை ஆனாலும்
வா அதில் ஒரு நல்லா வருதுங்க வாயில் நல்லா இல்லைங்கன்னு சொல்லக்கூடாது. சில நேரத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது, பார்த்து பேசுவேன். என் தங்கச்சி வர வந்து பார்க்குற முடிச்சுட்டு, என்ன நீ இது யூடியூப்லலாம் போது இதெல்லாம் சொல்கிறேன், பொன்னாட்டி ஒன்று சொல்லிட்டேன், நான் திருப்பி சொல்ல மாட்டேன், நீங்கள் பிடிச்சிப்பீங்க. ஓ ஆண் பிள்ளை இப்போ ஆண் பிள்ளை எதில் காட்டுற, விட்டு கொடுப்பா, சரி தப்பா சொல்ல, அப்புறம் புரிய வை, இந்த மாதிரி அதுதாங்க வீட்டில் தாழ்மை. சொல்ல என் கணவர் எவ்வளோ தாழ்மையாக இருக்காங்க, அதாங்க ஹாப்பி லைஃப். நீங்கள் தாழ்மையாக விட்டு கொடுத்து பாருங்கள், கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன், அதில் இருக்கிற ஹாப்பினஸ்ஸே வேறு எதுவும் கிடையாது. ஆமென். உங்கள் வீடையும் சந்தோஷமாக வச்சுப்பீங்க, உங்கள் பெற்றோரையும் சந்தோஷமாக வச்சுப்பீங்க, உங்கள் மனைவியும் சந்தோஷமாக வச்சுப்பீங்க, கணவரையும் சந்தோஷமாக வச்சுப்பீங்க. நீங்கள் போகிற இடத்துல ஆஃபீஸ்லாம் ஈகோவே இருக்கக்கூடாதுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன இருக்கக்கூடாது, ஈகோவே இருக்கக்கூடாது. அவன் வந்து ஆஃபீஸர் சொன்னாலும் சரி, கீழே சொன்னாலும் சரி, சந்தோஷமாக செய்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் மேலே மகிழப்படுவார். ஹல்லேலூயா. அப்படி வாழ்ந்து பாருங்கள். இந்த சிலுவை தானத்துக்கு வந்தபோது ஆண்டவர் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்து போல கீழ்ப்படிங்க. இதெல்லாம் இன்னும் கீழ்ப்படியாக இருக்கு ஆண்டவர், கீழ்ப்படிங்க. இன்னும் சொல்லிகிட்டே இருக்காங்க, எது ஜோம் பண்ணுறா, எது ஜோம் பண்ணுறி, எது ஜோம் பண்ணுறா, எது ஜோம் பண்ணுறி, படுறா படிடி, படிக்கிறேன் ஏந்திர இன்னும் தான் இங்கே தான் சொல்லவே கூடாது. சும்மா டெய்லியே சொல்லுவாங்க, டெய்லி எழுந்து ஜோம் பண்ணு, டெய்லி வந்து படி, டெய்லி குடி, டெய்லி எழுந்து போ, வேலைக்கு போ, டெய்லி ஒரு வாட்டி சொல்லலாம். இன்னொன்று வருது வாயிலிருந்து, அடிக்கடி இந்த மாதிரி மாம்சம் வெளியே வருது. என்ன வருது, நான் பரல சொல்லிடுறேன். ஒரு மாட்டுக்கு, நல்ல மாட்டுக்கு பாருங்க பாதி அவங்க ஆட் பண்ணுறாங்க. அப்போ நம்மளாம் யாரும் நல்ல மாட்டு, ஒரு சூடு ஒரு வாட்டி சொன்னாங்கல்ல, உடனே கரெக்ட் பண்ணிங்க, உடனே செய்து மாற்றிக்கிறேன். ரைட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக 7வதாக பாருங்க, கொலோசியர் 2:14-15 நீங்கள் வாசிங்க, பக்கம் 276. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாருங்க, சாத்தான் நமக்கு எதிரியான ஒரு விரோதமாக ஒரு கையெழுத்து போட்டார். அவர் ஆதாம் பாவம் உடனே இந்த உலகம் எந்து, மனுஷன் எந்து, எல்லாம் எந்து என் கையில் இருக்கு. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் சிலுவையில் உடைத்து துரத்தனத்தையும் அதிகாரியும் உரிந்து கொண்டு வெளியரங்கமாக கோலமாக்கி அவையில சிலுவை மேல் வெற்றி செய்தார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சிலுவை என்ன வெற்றிங்க. அதான் பாட்டு பாடுற, வெற்றி கோடி பீடித்திடுவோம் நாம் வீர நாடை நடந்திடுவோம், வெற்றி கோடி பீடித்திடுவோம் நாம் வீர நாடை நடந்திடுவோம். ஆண்டவர் சிலுவையில் எல்லாம் ஆமாம், இயேசு 33 வருஷத்தில் இறந்துட்டாரையோ, 33 வருஷத்தில் இறந்தாரியா, என்ன சாத்தான் போட்ட கையெழுத்து அதிகாரம் துரத்தனம் எல்லாத்தையும் சிலுவையில் உரிந்து வெற்றி சிறந்தார். 2026 வருஷமாக அந்த வெற்றி என் மூலியமாக வெளிப்படுகிறது. ஆமே, நமக்கு சாத்தானை ஜெயிக்கிற அதிகாரத்தை, சாத்தானை துரத்துற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். இந்த கர்த்தர் அப்போ நாளில் கூட 3 காரியங்களை இவங்க மத்தியில் வேகமாக சொல்லி நான் கடந்து போகிற பாருங்க. முதலாவதாக நீங்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள், செய்தியின் தலைப்பை சொன்னேன், இயேசுவின் சிலுவின் அருகே நின்று கொண்டிருந்தார்கள். They stood by the cross. The cross உடைய அவர் சம்பாதித்த அந்த உடைய பாடுகளை உங்களுக்கு விவரித்து காண்பித்தேன் 7 தடவை. இப்போ குறிப்புக்கு 3ஆக கர்த்தர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நீங்கள் யோவான் 19:26 நீங்கள் வாசிங்க, பேஜ் நம்பர் 157 வாசிங்க. அப்பொழுது தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய்ந்த சீச்சனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். முதலாவதாக பாருங்க, சிலுவையின் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷர். நியர் த கிராஸ், சிலுவின் அருகாமே நின்ற அவருடைய தாய், நம்ம 25 வாசிக்கும், அவருடைய சித்தி,
அந்த மகதலேனா மரியாள் அதோடு கூட யோவான் என்ன பண்ணான்? சிலுவின் அருகாமையில். நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எல்லாம் என்னன்னா, நம்முடைய சிலுவின் அருகாமே நம்ம இருக்க வேண்டும். எப்போதும் அந்த சிலுவின் அருகாமே இருக்கும். நீங்கள் என்னோட கூட இப்போ யோவான் யார்ப்பா? எல்லாம் எங்கே அவங்க மற்ற ஆள்லாம் எங்கே? மற்ற செத்தான், மற்ற 10 பேர் எங்கேப்பா யோவான் கேளுங்க, எங்கேப்பா? எனக்கு மற்றவங்களை பற்றி கவலை இல்லை, நான் ஒரு சிலுவின் அருகாமையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னோம், ஆண்டவரே நான் நீங்கள் யாரை பார்த்து என்ன சொல்லிட்டீங்க? நான் வாழ்விலும் சாவிலும் உமை பின்சொன்ன, காவலிலும் அவரை முதல்ல காணும், முந்தினவர் காணும். ஆனால் பிந்தினவர், இயேசுக்கு பின்பாக நடந்த யோவான், அன்பான யோவான் சிலுவின் அருகாமே இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நீங்கள் அந்த அவருடைய யோவானுடைய குணத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சப் பாயிண்டாக சொல்கிறேன் பாருங்க. 13 இதே யோவான் 13:23 26 வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசிக்கலாம். நான் 23 வாசிங்க. அந்த சமயத்தில் 148 அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். பாருங்க, இயேசு மாலை என்னதான் ஆண்டு சொல்லிட்டாரு, இந்த ராத்திரி நீங்கள் என்ன ஒருத்தர் காட்டி கொடுப்பீங்கன்ட்டார். இந்த கதை தெரியும், நேரம் இல்லை. முதல்ல இந்த ராத்திரியில் உங்களுக்கு ஒருத்தர் என்ன காட்டி கொடு பண்ணும்போது எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே அவர் எல்லாரும் ஐயப்பட்டுன்னா பயந்துட்டாங்க. நாடா அது இந்த மாதிரி குண்டு தூக்கி போடுறாரு, என்னை காட்டி கொடுப்பான்னு. அதுவும் ஒருத்தன் காட்டி கொடுத்தானா பரவாயில்ல, நீங்கள் கலப்படாது, நாங்கள் பார்த்துக்கலான்ட்டு நாங்களாம் இருக்குன்னு சொல்லலாம். உங்களிலே ஒருவன் என்னை காட்டி கொடுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் பயம் நாடா அது ஐயப்பட்டு யாரா இருக்கும். அப்போது யோவான் அவங்க சொல்கிறாங்க, யாரை குறித்து சொல்கிறாருப்பா என்று சொல்லும் போது தான் அப்போ தான் வேதம் சொல்லுது, அப்போது அவனுக்கு அன்பாக இருந்த என்ன சொல்லு, அப்போது அவன் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டு ஆண்டவரே யார் இவன் என்று சொல்லி 25 சொன்னப்போ அன்பான சீஷன், அந்த அன்பான சீஷன் அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டவுடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதை கலப்பில் யார் கையில் கொடுக்கணும் அவன் தான் வெளிப்படுத்திட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், சிலுவின் அருகாமே இருந்து இயேசுக்கு அன்பான சீஷன். இயேசுக்கு அன்பான சீஷன்னா எப்படி எனக்கு வியாக்கியானம் பண்ணுறதே தெரில. அது இயேசுக்கு அன்பான சொன்ன அவர் தாங்க அன்பான புருஷங்க அப்படின்றாங்க. இப்போ அன்பானன்னா யோவான் இயேசு மேலே அன்பான் தான் போகுது. இயேசுக்கு அன்பான சீஷன் யோவான் சொன்ன. ஓ ஆமாம், அன்பாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டு என்ன பண்ணுவாரோ எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நிச்சயமாக சொல்லுங்க, ஆண்டவர் எவ்வளோ ஆண்டவர் நேசித்து அவர் சிலுவை அருகாமலே இருக்கும் போது நடக்க போகிற காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆமென். வெளிப்படுத்தினார். அவருக்கு வர பிரச்சனை யாரால கர்த்தர் வெளிப்படுத்தினார். பாருங்க, இன்னொரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்க. நீ யோவான் 21 நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் 21 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சிலுவையின் அருகாமலே இருந்த அந்த யோவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். 21 நீங்கள் 22 22 வீட்டில் போய் வாசிங்க, நேரம் இல்லை. அந்த 21 பாருங்க, அவன் சொல்லுவான், பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவருமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசு நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். அவன் காரியம் என்ன? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் வரும்போதும் இவன் இருக்கிற சுத்தமானா உனக்கு என்ன? ஓ, இந்த அன்பான சீஷன் எல்லாருக்கும் அவர் மேலே இருக்குது. பேதர் சொல்கிறாரு, நீ இப்படிலாம் சாவன்னு சொல்கிறாரு. சரி, என் காரியம் உனக்கு, அவன் காரியம் என்ன? நான் வருவீங்க எனக்கு சித்தமாக தான் உனக்கு என்ன? அல்லேலூயா. ஓ, இயேசுவின் அருகாமே நின்னவன் எல்லாரும் நினச்சிட்டாங்க இவன் சாவே மாட்டான், இவனுக்கு என்ன இல்லை, சாவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவன் இயேசு அன்பான சீஷனாக இருந்தான். அதனால தான் அவர் சாவும் போதும் அவர் அருகாமே இருந்தான். அல்லேலூயா. அருகில் நான் தங்குவே, தோள்களில் நான் சாய்வே, இயேசுவே ஆத்மநேசரே, ஏதை மறைப்பேன், ஓ
அன்பினில் வளர நீ செய்கின்றீரே அன்றாட வாழ்விலே. தேவா நேசித்து போற்றுகின்றேன், நான் மீண்டும் என்ன சொல்ல. அன்பினில் வளர நீ செய்கின்றீரே அன்றாட வாழ்விலே. அருகில் நித்தமா நான் சொல்ற பாருங்க, எவ்வளோ இந்த உலகத்தில் பிஸியா இருந்தாலும் அந்த சிலுவையின் அருகே நீங்க அவர் அருகாமலே இருங்க. அவருக்கு அன்பான சீஷனாக சீஷியாக நீங்க காணப்படுங்க. தினந்தோறும் அன்பில வளர செய்வார். ஹல்லேலூயா. அவன் அப்படியே ஆண்டவர் பக்கத்துல இருக்கும், ஆண்டவர் பக்கத்துல இருக்கும். அதனால தான் சொன்னாரு, நம்ம வாயை தந்து அவர் பக்கத்துல இருக்கும் போது தான் அவர் சத்தத்தை கேட்டாங்க. அந்த நீங்கள் யோவான சுவிசேஷத்தை நீங்கள் என்னோட திரும்பினீங்கன்னா, இயேசு சிலுவின் அருகே தாயோடு நின்று கொண்டிருந்த அந்த சீஷனை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்னா, தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷன் நோக்கி அதோ உன் தாய் என் அந்நேரமான சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இப்போ ஆண்டவருடைய சித்தம், தன்னை பெற்ற உலக பிறகு பெற்ற தாயை இந்த பூமியில் விட்டு போக அவருக்கு பிரியமில்லை. அதை அன்பான சீஷன் கையில் ஒப்பு கொடுக்குற அந்த பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்தாங்க. அதை மனதாக ஏற்றுக்கொண்டான். தேவ சித்தத்தை அவன் ஏற்றுக்கொண்டான், உடனே ஏற்றுக்கொண்டான் பாருங்க. அப்போது யார் அருகாமலே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன வெளிப்படும்னா, இயேசுவின் வார்த்தை வெளிப்படும், இயேசு சித்தம் வெளிப்படும். இயேசு கொடுக்குற அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறவனாய் மாற்றக்கூடிய ஆள் யார் கிடைக்குன்னா அவர் அருகாமே இருக்கிறார். இயேசு சிலுவை அருகாமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரெல்லாம் இயேசுவா நெருங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கும். ஆண்டவர் அவன் நம்பி கொடுப்பார். ஆனால் பாட்டு மாத்திரம் போடுவோம், சின்னஞ்சிறு வயது என்னை குறித்து விட்டா தூரம் போய் நான் காண்டு கொண்டா. சண்டே கிளாஸ் போடுறோம், சின்னஞ்சிறு வயது ரொம்ப உற்சாகமாக போடுவாங்க, கொண்டா தூரம் போய் நான் காண்டு கொண்டா. ஜீவனை எனக்கும் அளிப்பார், ஜீவன் பெற்றுக்கொள்ளென்று வைத்தார். அமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளென்று வைத்தார். அவர் வரும் நாளிலே என்னை காரணமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காரணமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமாதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமாதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்து. இன்னும் ரெடி இருக்கும் பாருங்க, என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பிலே என்னை பிரிக்காது காத்து கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பிலே என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். எத்தனை பேர் நீங்க ஆண்டவர் உங்களை நம்பி பொறுப்பு கொடுத்துருக்காரு. ஏசு சொன்னார், மத்திய சுவிசேஷம் 11:28-29 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற இடத்தில் வாருங்கள், நான் இழைப்பாக தருவேன், என் நுகம் லகுவாயும் என் சுமை என்று சொன்னார். ஆண்டவன் வந்துட்டீங்களா, புலம்பல் சொல்றாரு, தன் இளம் வயதை தன் நுகத்தை சுமத்தானுக்கு நல்லதுன்றார். எத்தனை பேர் ஏசிட்டு வந்தோடனே அவர் உங்ககிட்ட அருகாமையில சிலுவையில் வந்த உங்களுக்கு யாரெல்லாம் அந்த பொறுப்பை எடுத்துருக்கீங்க, அந்த பொறுப்பை கையில் வச்சிருக்கீங்க? How many of you have the great responsibilities? The word of Jesus உங்கள் கையில் யாருக்கெல்லாம் இருக்கு சொல்லுங்க. அதாங்க வாழ்க்கை. சிலுவையின் அருகே இருக்க என்ன இயேசு உங்களுக்கு பார்த்து சொல்லணும், அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கணும், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும், அந்த வார்த்தையின்படி நீங்கள் என்ன பண்ணணும், சித்தத்தை நிறைவேற்றணும்.
ரட்சிக்கப்பட்ட உடனே எங்கள் அப்பாட்ட சொன்னேன்ப்பா போதும்பா, அது போதும், எங்களெல்லாம் கொண்டு வந்து ஹவுசிங் போர்டில் போட்டிங்க, போதும். இப்போ எங்குள்ளே யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கா? இயேசு இருக்கிறார். நான் ஏன் சாபமாக இருக்கணும்? கல்வாரிசில் ஏன் எல்லாம் எல்லாம் எனக்கு தான், எல்லாம் எங்களுக்கு தான். குடும்ப பொறுப்பு என்கிட்ட கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன். நான் எடுத்துக்கிறேன். இன்னிலேருந்து குடும்ப பொறுப்பு என்கிட்ட கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஏற்றுக்கிட்டேன் குடும்ப பொறுப்பை. எங்கள் அம்மா உட்காந்துருக்கேன், கேட்டு பாருங்க. அதுலேருந்து எல்லாமே படிப்படியாக எல்லாம் வீடு மாற்ற எல்லாமே என் டிசிஷன் தான், என்னோடய டிசிஷன் தான். தெரியல, எங்கள் வீட்டில் நான் 2வது பையன், தோலில் சுமந்தேங்க. பொறுப்பு நான் சின்ன வயசுல இருந்தால் ஐயோ கிட்ட வந்தாலே பையன் எதாவது குத்துருவாங்களோ, அந்த பக்கம் வந்தாலே நான் ஐயோ எதாவது சொல்லிடுவாங்களோ, அதுதான் இந்த பக்கமே வரதில்லை, அதுதான் உன் கிட்டேயே காட்டலை, அதுதான் ஊடி ஒளையிறேன், அதுதான் தலையை காட்டுறதில்லை, அதுதான் எப்போ ஒரு வாட்டி வரேன். இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆமாம், இப்படிலாம் இருக்கக்கூடாது. தைரியமாக சேலஞ்சு சொல்லுங்கள். சொன்னாம சொல்ல மடிய கேட்கிறேன், அப்படி தான் வாழணும். சொல்லுங்க கேட்குறேன், சொல்லுங்க. அந்த சொல்லுங்க கேட்குறேன்ற அனுபவம் இருந்ததுன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? சிலுவின் அருகே இருக்கீங்க. நியர் த கிராஸ். நேரில் காசு இருக்கவன் தான் சொல்கிறத கேட்க முடியும். நேரில் காசு இருக்கவன் தான் கர்த்தர் சொல்லுவார். நேரில் காசு இருக்கவன் தான் கர்த்தர் சித்தம் செய்வோம். நேரில் காசு இருக்கவன் தான் சொல்கிறத ஏற்றுக்கொள்வாங்க. இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டேன். இதெல்லாம் நமக்கு நீ அதான் இந்த பக்கமே வருதில்லை, இந்த பக்கமே வருது. சபைக்கு நான் குட் ஃப்ரைடே தான் வருவேன், மற்றலாம் நான் வரவே மாட்டேன். ஈஸ்டர் தாங்க வருவேன், ஆமாம், கிறிஸ்மஸ் தாங்க வருவேன். மற்றவெல்லாம் ஏதாவது ஒரு நாள் நினச்சா வருவாங்க. ஆமாம், ஏன் அவர் எங்கே இருக்கிறாரு? தூரமாக இருக்கிறார். அது சிலுவை என்ற இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் அது பாருங்க, வேகமாக போகும். 2வதாக இயேசுவின் சிலுவை அருகாமலே இருந்து, இது மாத்திரமல்ல, லூக்கா 10:39 நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 97 ஆசிமா 10:39. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். எங்க உட்கார்ந்து? பாதக அருகே. அவர் சிலுவையின் அருகே இருந்தாரு. இந்த அம்மா பாத அருகே வசனத்தை கேட்கணும். வசனத்தை கேட்கணும், வசனத்தை படிக்கணும், வசனத்தை கேட்கணும், வசனத்தை தியானிக்கணும். இந்த அனுபவம் எல்லா ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கும் இருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பைபிளே கிடையாது. டெய்லி அனுப்புகிறோம், இந்த வசனத்தெலாம் படிங்க. எத்தனை பேர் படிக்கிறாங்களோ கற்றுக்கு தான் வெளிச்சம். ஒவ்வொரு வசனத்தை அனுப்பணும். பைபிளை படிக்கணும். ஸ்டடி, யூ ஸ்டடி. வேதத்தை வாசி, இந்த வேதத்தை சுமந்து, இந்த வேதம் உன்னை சுமக்கும், இந்த வேதம் உன்னை ஞானியாக இருக்கும், இந்த வேதம் உன்னை கல்விமானாக இருக்கும், இந்த வேதம் உன்னை ஞானமாக மாற்றும். வேதம் வசனத்தை எனக்கெல்லாம் படிக்கவே தெரியாதுங்க. தமிழ் படிக்கவே தெரியாது, படிக்கவே. இத்தனை 3rd டிஸ்கண்டினியூ சேர்ந்தவொடனே ஃபீஸ் கட்டணும் நிறுத்திட்டாங்க, படிக்கிறது. ஆனால் அந்த பைபிளை ஏற்றுக்கூட்டி படிச்சுக்காங்க, ஞானமான ஆகிட்டாங்க. ஹல்லேலூயா. பைபிள் வசனம் தாங்க உள்ள அவ்வளோ பொக்கிஷன். அதெல்லாம் எனக்காக உரிமை பாராட்டினாங்க. அதுதாங்க என்ன வசனங்க. சகல பிரஸ்தாபத்தை காட்டில் அவர் தம்முடைய வார்த்தையை மையப்படுத்துகிறார். தம்முடைய வசனத்தை அனுப்பி அழிவுக்கு தப்பிக்கிறார். தம்முடைய வசனம் புறப்பட்டு போய் ஒருபோது வெறுமையா திரும்புது. சர்ச்சிலே உட்காந்து வசனம் கேட்கறது கிடையாது. பார்த்தீங்களா, மெசேஜ் ஏந்து போயிடுவாங்க. நீங்களாம் நல்லவங்க, மெசேஜ் கேட்க மாட்டாங்க. சிலர் வர்ஷிக்கு வர மாட்டாங்க, மெசேஜ் கேட்க வருவாங்க. சிலர் பைபிள் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, வசனத்தை தந்தா படிக்க மாட்டாங்க, நோட்ஸ் எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் உட்காந்து எழுதுனாங்க, இங்கிலீஷில் எழுதுனாங்க. பாச சொல்ல தலைப்போடு டக்கா 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 டக்குன்னு எழுதுவாங்க. இன்றைக்கி அதாங்க எனக்கு மெசேஜ்லாம் என்ன ரொம்ப சில சொல்ல பாஸ்டர் மெசேஜே வரல. எனக்குலாம் அந்த பிரச்சனையே கிடையாது. சொல்ல மடியே கேட்கிறேன். எனக்கு ஆவியில் கொடுப்பாரு, வார்த்தைக்கு நான் ஸ்ட்ரகிள் ஆனதே கிடையாது. ஏன்னா ஊழியத்துக்கு அவர் கூப்பிட்டாரு, அவருக்காக வந்திருக்கேன், அவரே ஜனங்களை பேசுங்க. அதனால எனக்கு ஒரு இதுவே கிடையாது. ஒன்னே ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஞாபகப்படுத்துங்க, கிருபை தாங்க, தாட் கொடுங்க, என்ன பேசுறீங்க, என்ன சொல்லுங்க கொடுங்க. ஈஸியாக கொடுத்துருவாரு. 7 வருஷமாக சபைக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அவங்க எஸ் சாமி ரட்சிப்பட்டு 37 வருஷம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். ரோட்லேருந்து பாவம் அவங்களாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் விடமாட்டேன். வசனத்தை படிங்க. நீங்கள் ஆண்டு சொல்கிறாருப்பா, சிலுக அருவாமலே இருக்கிறியா, என் சித்தத்தை
உனக்கு செய்வேன், பொறுப்புகளை தருவேன், என் வசனத்தை நீ கேட்பேன், என் வார்த்தையை கேட்பேன், என் வசனத்தை உட்காந்து கேளு. என்னன்னா நல்ல பங்கை பெற்றுக்கொள்வேன். ஆமாம், எல்லாத்துலேயும் ஷேர் வேணும், ஷேர் வேணும். வசனத்தை படியா ஷேர் தானே அவனை தேடி வரும். சரி, ஷேர் மார்க்கெட்டில் போடுவானு போட்டால் அவனுக்கு 0 தான். ஷேர் அவனுக்கு திரும்பி வரணும்னா வசனத்தை படி. சின்ன வயசுலேருந்தே வசனத்தை படித்தோம். வசனத்தை எழுத வைக்க சொல்லிக் கொடுங்க. எழுது, உட்காந்து எழுது, வசனத்தை எழுது, பாஸ்டர் எழுது. வீட்டில் போய் செக் பண்ணு. எங்கள் அப்பா ரொம்ப பியூட்டிஃபுல்ங்க, அழகாக பிரசங்கத்தை அப்படியே எழுதுவாங்க. அவர் டைரியில் நான் வச்சுருக்கேன். அவருக்கு வயசானங்கள் எதுங்க, ஆனால் பிரசங்கத்தை எழுது எழுது எழுதி வசனத்தை. அப்போ வசனத்தை பாருங்க, அவர் அருகாமே அந்த வசனத்தை கேட்டால் என்ன அந்த வசனம் சொல்லுதுன்னா, கவனிங்க, மத்தேயு 3:10 கோடரியானது பேஜ் நம்பர் 5 வைக்கப்பட்டிருக்கு. சொல்லப்பட்டிருக்கோம் வாசமா. இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. 3:10 ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்பி ஞானசாரம் எடுப்பா, இல்லைன்னா கோடாரி வச்சு எப்போ வேணாலும் வெட்டுவார் அப்படின்னு அந்த அருகே வைக்கப்பட்டிருக்கான். இன்னொன்று நீங்கள் 13 பார்த்தீங்கன்னா, அப்போது யோவான் ஞானசானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவில் அவரிடத்தில் யோர்தானுக்கு அருகே வந்தார். இயேசு வந்தாருங்க. எதுக்கு? ஞானசானம் எடுக்கிறதுக்கு. அப்போ நம்மளாம் யாரு? நீ இயேசுனுடைய மகனாக மகளாக அந்த கல்வாரி சிலுவை உண்மையாக தியானிக்கிறது நீ மதிப்பானால் நீ என்ன பண்ணோம்? ஞானசானம். எப்படா என்ன நாசா கொடுப்பீங்க? ஜெயிலகம் ஆண்டவ மாதிரியே நான் ரட்சிப்படுறதுக்கு என்ன செய்வேன்? அந்த மந்திரி சொல்கிறான், பா தண்ணி இருக்கு, ஞானசபை என்னங்க தடை? உனக்கு முழு மனசுதான் எடுத்துக்கொண்டான். போகிறவன் தண்ணியை பார்த்து ஞானசா எடுத்து போயிட்டாங்க. பா செய்வேன், நம்ம செய்வோமா? ஒரு டூருக்கு போறீங்க, ஒரு தண்ணி இருக்குது, சத்தியத்தை சொல்கிறாங்க, நான் இப்பயே ஞானசா எடுத்துன்னு சொல்லுவீங்க. அவன்கிட்ட மாற்று வசனம் இருந்தால் கூட தெரிலங்க, முக்கியம் ஏற்றான். ஏன்னா ஒரு ஊழியக்காரர் இருக்கானே, நமக்கு இந்த சத்தியத்தை சொல்லி விளங்க வச்சு நம்ம வருஷம் இப்படி வந்துட்டு போக வேண்டியதில்லை. நீ எங்கேயும் தொழுதுக்கலாம், தொழிலாளர் அதிசயம் சொல்கிறேன். உடனே முக்கியம் நம்ம ஏன்னா கொடுத்தவன் ஆளாகணும். ஆனால் போனவங்க சந்தோஷத்தோடு போனாங்க. அது வரைக்கும் சர்ச்சுக்கு போயிட்டு வராங்க, சந்தோஷமே இல்லைங்க. ஏன் இல்லை? ஞானசானம் எடுக்கலைங்க, சந்தோஷம் இல்லை. கரெக்டு தானே? அவன் என்ன சொல்றது? மந்திரி சந்தோஷமாய் திரும்பி ஊருக்கு போனானோ. அப்போ திரும்பி வரும்போது சந்தோஷம் வந்தார். சத்தியத்தை கேட்டால் ஞானசானம் கொடுத்து எடுத்த உடனே போகும்போது சந்தோஷமாக போயிட்டாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் எடுப்பேன், நீங்கள் ஞானஸ்தானம் எடு பாவம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க, சின்ன சபை கூட நேற்று 5 பேர் ஞானம் சேர்ந்துருப்பாங்க. எல்லார்ட்டையும் லெட்டர் வாங்கி வச்சுருக்கேங்க. யாருக்கும் சும்மா வாயிலெல்லாம் கிடையாது, எல்லார்கிட்டையும் லெட்டர். இலவசமாய் ஞானஸ்தானம் எடுக்க இடம் கொடுங்கள் என்று என்ன ஜெபம் பண்ணுறான்னு தெரியுமா? இந்த சபையும் இந்த சபை விசுவாச மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, எங்களுக்கு இடம் கொடுத்தாங்களேப்பா. ஏன் ஜெபம் மாத்திரம் இல்லைங்க, இதில் கொடுத்துருக்க அத்தனை போதகரும் உங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்காரு. அது பாருங்க, அத்தனை போதகரும் உங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்காரு. உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு எவ்வளோ பேர் சந்தோஷம் தெரியுமா? ஆண்டவரே, என் ரெஸ்பான்சிபிள் ப்ளஸ் அடிஷனலாக இவங்களுக்காக ஜெபிக்கிற ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்க ஞானஸ்தானத்தினால தாங்க. திடீர்னு ஐயா போட்டான்னு வச்சுங்க ஒரு சட்டம், நீங்கள் எல்லாமே ஏசு சொல்லி பிஸ்னஸ் ஆகிட்டீங்க. எவனா ஒருத்தன் இலவசமாக சொல்கிறான்னு எவனா ஒருத்தனை காட்டியானி நான் உங்களுக்கு சர்ச்சை நடத்த அலோவ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம சபை முன்னாடி வராங்க. ஹல்லேலூயா. பணம் வாங்காமல் இலவசமாக நாங்கள் இலவசமாக பெற்றோம், இலவசமாக கொடுக்குறோம். இந்த உலகத்தில் வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போவது இல்லை. அதனால் இருக்கிற எல்லாத்தையும் கொடுப்போம், ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஒருத்தர் சொல்லி எடுக்கணும் இல்லை, உனக்கே அந்த உணர்வு வரணும். அவர் அருகே வருவதற்கு என்னை கொண்டு போவது எது? ஞானஸ்தான வழியாக அவரை கொண்டு போகணும், சிலுவை அண்டை போவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வதாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க என் கூட. லூக்கா 7:38 பாருங்களேன், பக்கம் 89. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். பாருங்க, அவருடைய அருகே அவன் என்ன பண்ணானா, அவ அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால்
துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்தார். இயேசு எங்கே இயேசு இருக்கிறான்னு தேடி கண்டுபிடிச்சி தன் இருதயத்தை ஊற்றினான் பாருங்க. ஓ ஹல்லேலூயா. பாட்டு மாத்திரம் பாடுறோம் பாருங்க. இயேசுவே உமருகினிலே ஆவலா வருகிலே, இயேசுவே உமருகினிலே ஆவலா வருகிலே, என் நேரமோ என் சுவாசம் உம்மையே துதித்திடுமே, என்னாலுமே என் வாழ்க்கை உந்தன் மகிமையை பாடிடுமே. இயேசுவே 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 இயேசுவே. ஒவ்வொரு முறையும் அவர் எங்கே இருப்பார்? 2 பேர் 3 பேர் கூட இருப்பார், சபையில் இருப்பார், உங்கள் ஜெபத்தில் இருப்பார். நீங்கள் வரும்போது அவர் பாருங்க வந்து பாவத்தில் இயேசு அப்படியே கண்ணீரினால் நினைக்கிறார், தன்னுடைய கண்ணீர் சிந்தி நினைக்கிறார், தன்னுடைய எல்லாத்தையும் கொண்டு வந்து பாதத்தில் போட்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். எவ்வளோங்க நேசிக்கிறப்பா, உண்மையாக நேசிக்கிறேன். எங்கே வந்துடும்னா இயேசு பாதத்தில் வந்துடும். அல்லேலூயா. பாதத்தில் உட்காந்து வசனத்தை கேட்குறது மாத்திரம் இல்லை, பாதத்தில் உட்காந்து இருதயத்தை ஊற்றணும். அது எதை காட்டுதுன்னா ஜெபத்தை காட்டுது, ஜெபத்தை காட்டுது. அண்ணால் இருதயத்தை ஊற்றி தேவ ஆலயத்தில் ஜெபித்தான். ஜெபம் ஜெபம் இல்லாமல் ஆண்டவர் அருகாமையே போக முடியும். தனி ஜெபம் உனக்கு இருக்கா? டு யூ ஹாவ் எ பிரைவேட் ப்ரேயர் வித் ஜீசஸ்? சிலுவை தியானத்துக்கு வந்திருக்கிற அன்பான வாலிபனே, சின்ன பசங்க கூட சொல்ல, சின்ன பசங்க சின்ன பிள்ளைங்க கூட நீங்கள் என்ன பண்ணோம்? ஜெபிக்க ஆரம்பிச்சு. ஜெபிக்க எக்ஸாம் எழுதும்போது ஒரு ஜெபம் பண்ணிட்டே இருந்தீங்க. நீங்கள் வீட்டு விட்டு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போங்க, நீங்கள் படுக்கும்போது ஜெபம் பண்ணுங்க, காலிலேருந்து முதல்ல ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு பெந்தகோஸ்து குடும்பத்தில் தலையும் ஜெபிக்கிறது இல்லை, நான் சொல்ல மாட்டேங்க, வாழும் ஜெபிக்கிறது இல்லை, நடுவில் இருக்கிற பாடி இருக்க உறுப்புகள் பிள்ளைகளும் ஜெபிக்கிறது. போய் பாசு நமக்காக ஜெபிக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. பசிச்சு தான் நீ தான் சாப்பிடணும், மூளை செய்யாத முழங்க. ஜெபம் வந்து கட்டாயம் இல்லைங்க, ஜெபம் வந்து அன்புங்க. ஒரு என்னை எவ்வளோவா நேசிக்கிறீங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கண்ணில் தண்ணி வரும் பாருங்க, கத்தரை பார்த்தா உங்களை நேசிப்பாருங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிறவன், ஜெபிக்கிறவனை பார்த்தா பேய் பயப்படும். ஜெபிக்கிறவன் எல்லா இடத்துலையும் நிற்பாங்க. ஜெபிக்கிறவன் பலனா இருப்பான். ஜெபிக்கிறவன் சிங்கம் கூட வாயை திறக்காதுங்க. ஜெபிக்கிறவன். அல்லேலூயா. தானியேல் ஜெபிக்கிறவன், பவுல் ஜெபிக்கிறவன், பேதுரு ஜெபிக்கிறவன். ஜெபித்த போதும் உங்களுக்கு எல்லாம் தானாக வரும். பேதுரு இப்போ சாப்பாடு ரெடியாக நேராக ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணால் ஊழியம் வந்துச்சு. இல்லையா? ஊழியம் வேணுமா ஜெபம் பண்ணுங்க, வேலை வேணுமா ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், சிங்கத்தை சந்திக்கணுமா? எத்தனை பேர் சிங்கத்தை ஜூக்கு போகாதீங்க. இன்னைக்கு குட் ஃப்ரைடே தானே, ஈஸ்டர் தானே, வாங்க 3 நாள் ஜாலியாக ஜூக்கு போய் சிங்கத்தை பார்க்கலாம். சிங்கத்தை பார்க்காதீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் உங்களை கொண்டு போய் சிங்கத்தை விடுவாங்க. அந்த சிங்கம்லாம் உங்களை என்ன பண்ணாது, உங்களை மேற்கொள்ளாது. ஏன்னா யூத ராஜ சிங்கம் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க. இவ்விதமான பிசாசை உபவாசம் ஜெபம் பண்ணி எவ்வளோ பேர் பேயணும் ஓடட்டுங்க. இன்னைக்கு பேயை பார்த்தா ஓடுறாங்க, ஐயோ அது ஆடுதுப்பா நம்ம மேலே வந்துட போகுது பயம். என்னவா ஜெபம் பண்ணும்போது, நான் அப்போல்லாம் பேய்க்கு ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, ஏன்னா அது போகும்போது அவங்க மேலே ஏறி போகுதுன்னு சொல்லி, அப்போது அறிவில்லாத காலத்தில் அப்படிலாம் போகாது. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற எனக்கு ஏசி பெரியவர் கர்த்தர் நம்ம கூட உங்களை யாரும் தொட முடியாது.
ஜபம் வேணும். அவர் அருகாமலே அவர் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய அருகாமலே இருந்தார். இன்னொரு ஆவிக்குரிய 5 நிமிஷம் 10:30 நான் முடிச்சிடுறேன். நான் சொல்லிட்டேன் இன்றைக்கி 1 மணி நேரம் செய்தி என்று, ஜஸ்ட் 4 மினிட்ஸ் தான். இந்த சிலுவையின் அருகாமலே இருந்த அந்த சிலுவை நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற டக்குன்னு நான் சொல்ல பாருங்க. டேக் யுவர் கிராஸ். ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாம் நம்முடைய சிலுவை எடுக்க வேண்டும். என்ன சிலுவை எடுக்க வேண்டாம்? மார்க் 8:34 பக்கம் 60 நீங்கள் வாசிங்க. வேகமாக 3 காரியங்களை காமிச்சு போயிடும் பாருங்க. ரொம்ப அழகாக கர்த்தர் கொடுத்தார். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாருங்க, அவர் ஜனங்களையும் சீஷரையும் பார்த்து சொன்ன அந்த வார்த்தை என்ன பண்ணுமா? தம்மை தாமே ஒருவன், பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற. தன்னைத்தானே வெறுக்க. சில பார்த்தா செல்ஃபி இருக்கும். இது எனக்கு, இது எந்த, இது எனக்கு. செல்ஃபிஷாக இருக்கும். வேணும் அப்படி இருக்கும். சைல்டிஷாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் அப்படியா இருக்கும். சாப்பாட்டுக்கு பிரச்சனை வரும், துணிக்கு பிரச்சனை வரும், எல்லாத்துக்கும் ஆகும். ஆனால் ஆண்டவருடைய நமக்கு ஒரு சிலுவை வச்சுருக்காரு. என்னன்னாப்பா, முதல்ல உன்னை வெறுத்துட்டு என்ன பண்ணேன்? சிலுவையை சுமத்து. ஃபாதர் போட இருப்பாருங்க, உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலா, சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலாம். செல்ஃபிஷ்னஸ் இருக்கக்கூடாது. செல்ஃபிஷ்னே இருக்கக்கூடாது. எனக்கு பட்னியாக இருங்க, பரவாயில்ல, அவங்களுக்கு கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்குறவனுக்கு கொடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் நம்முடைய சிலுவை எடுக்கணும். நமக்கு எல்லாருக்கும் ஒரு சிலுவை இருக்கு. எத்தனை சிலுவை இருக்கு? பாருங்க, பெண்ணில் கூட சிலுவை வச்சிருக்காங்க. நான் இன்னைக்கு காலையில் தான் எடுத்து சொல்லும்போது பார்த்தேன், பெண்ணில் சிலுவை இருக்கு. பெண்ணில் சிலுவை இருக்கிறது இருக்கட்டும், நம்மக்கிட்ட சிலுவை இருக்கு. என்ன சிலுவை? நம்மையே வெறுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ டேக் யுவர் கிராஸ். உங்களுக்கு ஒரு சிலுவை இருக்கு. அந்த உங்கள் சிலுவை நீங்கள் சும்மாருங்க. இன்னொன்று பாருங்கள், மார்க் 15, நீங்கள் லூக்கா 9:23 அதே வசனம் இருக்கும். டெய்லி சுமக்கணுமா? நான் நேரம் இல்லை, அடுத்தது பாருங்கள், டக்குன்னு 2 நிமிஷத்துக்கு முடிச்சிரு பாருங்க. மார்க் 15:21 வாசிங்க, பக்கம் 73. ஸ்ரேன ஊரானும் அலெக்சாந்தரும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். பாருங்க, நாட் ஓன்லி டேக் யுவர் கிராஸ், டேக் ஹிஸ் கிராஸ். இயேசுவின் சிலுவை தமிழில் நான் சும்மா வைப்பேன். நான் ஏன் உன் சிலுவை சுமக்கணும்? உன் சிலுவை நீ சுமரியா அப்படின்றோம். சம்டைம் இயேசுடைய சிலுவை உங்கள் மேலே என் மேலே விற்பார். அவன் பாருங்க, அந்த பக்கம் வந்தான், இயேசு சிலுவை எடுத்து அவனை சுமக்க சொன்னாங்க. சுமத்தான். அல்லேலூயா. சுமக்கணுங்க. சில பிரச்சனை ஏங்க, உப்பு துண்ணம் தண்ணி குடிக்கணும்ல. அவன் பண்ண தப்புக்கு நான் கஷ்டம் அனுபவிக்கிறேம்மா. அதுவும் அவன் சிலுவை நீ சுமக்கிற. என்ன பண்ணுறது? இயேசு அந்த சிலுவையை உன் மேலே வைக்கிறார். சுமந்துக்கோ. உன் சிலுவை மாத்திரம் இல்லை, சில நேரத்தில் இயேசு சிலுவை உன்னை சுமக்க வைப்பார். அப்படி சுமந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணார்? உங்களை நிச்சயமாக உங்களை ஆசைப்பார். அல்லேலூயா. நீ சொல்லலாம், ஐ எம் நாட் ஓன்லி த மேன் ஆஃப் கேரிங் மை கிராஸ், டேக்கிங் மை கிராஸ், ஐ எம் ஆல்சோ கேரிங் அதர் கிராஸ். மற்றவங்களோட சிலுவையும் அப்படின்னா என்ன? மற்றவங்களுடைய காரியங்களை நீங்கள் எடுத்து பொறுப்பாக அவங்களுக்கு செய்கிறது தாங்க செய்ய வேண்டும். மற்றவங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும் அதையும் நீங்கள் சுமக்கணும். நீ உன்னை பார்த்துக்கோ, இல்லைன்னா அமெரிக்காவா, நீ உன்னை பார்த்துக்கோ, நீ போடு நான் போடுறேன், அதெல்லாம் இல்லை. ஒரு குடும்பம் நீ இருந்தாலும் மற்றவங்க சொல்லவே நீங்கள் சுமக்கணும். கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. அது இயேசுவே சம்டைம் வைப்பார் உங்கள் மேலே. இயேசுவே அந்த சிலுவையை, அவளோட சிலுவையை உங்கள் மேலே வைப்பார். நீங்கள் அது என்ன பண்ணோம்? முறுமுறுக்காதீங்க, சகிச்சிங்க, கிருபை தருவார். அல்லேலூயா. அவன் பாருங்க, முதல் வரைக்கும் சுமந்து வந்தாங்க, பாதியிலே நிறுத்தார் இயேசு. ஆனால் கடைசிக்கு போய் சிலுவை தான். அந்த சிலுவையில் இயேசு அறியப்பட்டார். அவன் சோர்ந்து போயில வீழல, பலம் கொடுத்தார். இயேசுவால் சுமக்க முடியல, ஆனால் அவன் சுமந்துட்டு போனான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணாவதாக இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிற பாருங்க. நீங்கள் லூக்கா
14:27 வாசிங்க. 105. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சொல்லுது, டேக் நாட் அ கிராஸ். சொல்லுமா, வாசிங்க. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அவருடைய சிலுவையை நம்ம சுமந்துட்டு அவர் பின்ன போக மாட்டோம்னா என்ன பண்ணுறாராம்? அவருக்கு சீஷனா இல்லை. ஒரே ஒரு 10:21 பாருங்க, மார்க் 10:21 அங்கே ஒரு வார்த்தை இருக்கு. 10:21 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்போது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பு. இது வந்து டேக் ட்ரெஷர் கிராஸ். பொக்கிஷமாக பரலோகத்தில் பொக்கிஷத்தை உடைய சிலுவையை நீ சுமந்து கொண்டு வா. டேக் ட்ரெஷர் கிராஸ். மோஸ்ட் டேக் யுவர் கிராஸ், டேக் இஸ் கிராஸ், டேக் ட்ரெஷர் கிராஸ். பொக்கிஷம் உங்கள்கிட்ட ஏதாவது கொடுத்து என்ன பண்ண, பொண்ணுனாலும் பொருள்னாலும் உன் ஸ்நேகித சம்பாரம் கொடு, எல்லாத்தையும் உனக்கு எது வேணுமோ எல்லாம் கொடுத்துட்டு நீ என்ன பண்ண, சிலுவை எடுத்துக்கணும்ப்பா. அது ட்ரெஷர் பா, பரலோகத்தில் பொக்கிஷம். எத்தனை பேர் பரலோகத்தில் பொக்கிஷத்தை வச்சுருக்கீங்க? அங்கே போல தான் தெரியும். எத்தனை பேர் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து நீங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள், என் பொக்கிஷம் எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அதுதான் கடைசியாக சொன்னேன். சிலுவை எடுக்காமல் நீங்கள் பின்பற்ற சீஷனே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? நான் சொன்ன மாதிரி கர்த்தர் இன்னைக்கு 1 மணி நேரம் உங்களோடு பேசுகிற செய்தி எனக்கு கொடுத்தா. அப்பயும் நான் நோட் பண்ணும்போது சொன்னேன், 1 hour இருக்குமே ஆண்டவரே, எப்படி பாடெல்லாம் எதெல்லாம் கட் பண்ணோம் அப்படின்னு அப்படியே ஒரு பாட்டை கட் பண்ணிட்டேன். என் மீது அன்பு கூர்ந்து பாட்டை கட் பண்ணிட்டேன். அப்படியே ஆவியானவை விட்டு கொடுத்துட்டேன். கர்த்தர் நடந்தார். இது நம்ம திருவந்து வாரம், அதனால் ஒரு 15 minutes நான் முடிச்சுப்பேன். ஏற்கனவே ஒரு 10:45 நீங்கள் போயிடலாம். கர்த்தர் சமூகத்திலே நம்ம இருக்குது. குட் ஃப்ரைடேக்கு இருக்கிறோம், ஒரு விஷயம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் சீக்கிரம் அமைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே இயேசுவே, உடைய சிலுவை நான் சுமக்கணும்ப்பா. ஓ ஹல்லேலூயா, உன் சீஷராய் நான் மாறணும் ஆண்டவரே. என்னை கிருபை தாங்க. ஏன் நிற்கிறீங்களா? கொஞ்சம் ஏன் இல்லைங்க, ஏன்னா கொஞ்சம் பிளட் சர்க்கிள் ஓடட்டும். 1 மணி நேரம் உட்காந்துட்டீங்க. நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருக்கோம், கொஞ்சம் ஏந்து கையை ஆட்டு காலை ஆட்டுன்னு சொல்லியிருக்கோம். அது ஏந்து நான் சொல்கிறேன், அதுக்கு இல்லை, என்னை ஸ்மார்ட் பாயாக பாருங்கள். ஏந்து கொஞ்சம் அப்படியே கையை காலை ஆட்டுங்க, உங்கள் உடலில் ஓடட்டும். ஓ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தராய் சீஷராகுவோம், சிலுவை சுமந்தராய் சீஷராகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மையை தணிப்போம், நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மையை தணிப்போம், நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அவருக்காகவே அனைத்தும் இருந்தாலும் அதை மகிமை எண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இருந்தாலும் அதை மகிமை எண்ணிடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விண்ணை விட்டியே, கண்களை அகற்றியே, விண்ணை விட்டியே, கண்ணை அகற்றியே, மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன். விண்ணின் வாழ்வே என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்று அழைப்பீர். விண்ணின் வாழ்வே என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்று அழைப்பீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தவராய் சீஷராகுவோம், சிலுவை சுமந்தவராய் சீஷராகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை பறிப்போம், சிந்தை வாழ்விலும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை பறிப்போம், சிந்தை சுமத்திலும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கையில தட்டி அந்த சிலுவின் அருகாமை என்று உங்களை கொண்டு வந்து, ஓ கர்த்தர் உங்களை அழைத்ததோடு பேசி, மகனே மகளே நான் சுமந்தவராய், ஓ உன்னை காக்கிறவனை ஒருபோதும் கைவிட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். சிலுவை சுமந்து நட, சிலுவின் அருகாமையில இருந்து சிலுவை சுமந்து நட, உன் சிலுவை சுமந்து. உனக்காக மற்ற சிலுவையை சுமக்க இயேசு சொல்லுவாரானால் மற்ற சிலுவையும் இயேசுக்காக சுமந்து. ஹல்லேலூயா. பொக்கிஷமாகி அந்த சிலுவை பருவத்தொழு பொக்கிஷம் உண்டாக்கும்படியாக என்னெல்லாம் கொடுக்கணுமோ உன்னால் முடிஞ்சதை கொடுத்து ஆத்மா சம்பாதித்து தேவராஜனுக்கு செலவு பண்ணி பொக்கிஷ பதவி சேர்த்து உன் சிலுவை சுமந்து கொண்டே பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்களுக்கு ட்ரெயினில் சாக வேண்டும் என்று நினைத்த அவரை ஒரு மனிதர் வந்து சுவிசேஷத்தை சொல்லும் போது அவர் பேர் கோவிந்தசாமி, அவர் இந்து மனுஷன், நான் ஒரு சிஎஸ்சியில் வந்த ஒரு கிறிஸ்துவன், வெக்கமாக இருக்க ஆனால் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி இருந்தார். பாக்கெட்டில் செயின் ஸ்மோக்கராக இருந்தார். சரி சாவ போகிறோம், அடுத்த ட்ரெயினில் போது போயிட்டுறவா நம்ம இந்த மனுஷன் கூப்பிட்றாங்க போனார். அந்த ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒரு செகண்ட் தனியாக இருக்க சிகரெட் பிடிப்பார், செயின் ஸ்மோக்கர். அவர் வந்து அந்த பிரசங்கத்தை கேட்டு வெளியே வரும்போது சிகரெட்டை போட்டு நான் இனி சாவ மாட்டேன், இயேசுக்காக வாழ்வேன். ஹல்லேலூயா. பாஸ்டர் தாமஸ் ராஜ் அப்படின்னா உலகம் முழுவதும் அவருடைய செய்திகள், உலகம் முழுவதும் அவருடைய பெயர் பிரஸ்தாபம் பண்ணப்பட்டது. காரணம்னா அன்னைக்கு இயேசுக்கு அந்த சிலுவையை வந்தாருங்க. அந்த ரட்சிப்பின் சிலுவையில் வாலிபனே உன் நிலைமை குறித்து நீ அசதியாராது,
உன் இளமையிலே நீ சந்தோஷப்பட்ட களி கூறு. ஆனாலும் எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. வாலிப ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு 140 கோடியில் சபையை அங்கே ஸ்தாபிச்சுட்டு போயிட்டாருங்க. எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட். இன்னைக்கு கர்த்தர் கூப்பிட்றேன். சும்மா சாக்கு போக்கெலாம் சொல்லாதீங்க, நேரையிலலாம் சொல்லாதீங்க, ஒன்றுமே விளையாடுறது. அந்த சிலுவின் அருகே ஒவ்வொரு நாளும் இருங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. ஞானஸ்தானெல்லாம் எடுங்க. கர்த்தரில் ஜெபிக்கலையே ஜெபம் ஆரம்பிங்க. வசனத்தை வாசிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு கொடுத்த சிலுவை சுமந்துங்க. சம்டைம் அந்த பொறுப்புகளை கிட்ட கொடுத்தாருன்னா சந்தோஷமாக அதையும் சுமந்துங்க. த்ரெஷராக எண்ணி சுமங்க. கர்த்தர் உங்களை எண்ணி ஆசீர்வதிப்பார். அந்த கிருபை நிறைந்த எங்கள் பண்றதுக்கிறார். இந்த குமாரனா இயேசுவின் நாமத்தில் இந்த சிலுவை தியானத்தை தியானிக்க முடியாது. எங்களை ஒரு கூட தட்டி எழுப்பி எங்களை உணரவே செய்து அந்த எங்களை உயிர்ப்பித்து எங்களை மறுபடியும் அந்த சிலுவை அருகிலே எங்களை எடுத்துக்கொண்டதுக்காக சோத்திரம் பண்ண அந்த ஒரு இயேசுவை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். கேட்ட போலே எங்கள் வாழ்க்கையில் நடக்க இந்த காமன் விட்டு போனோடனே அது போக்குறதப்பா. அவங்களோட சிலுவை சுமந்து என்னுடைய லட்சியம் சிலுவின் அருகாமலே இருப்பதே, அவர் அருகாமலே அமர்வது, அவர் அருகாமலே நிற்பது, அவரை நேசிப்பது, அவர் பாதத்திலே ஜெபித்து கண்ணீர் விடுவது, என் சிலுவை சுமப்பது, மற்ற சிலுவை சுமப்பது, எல்லா பொக்கிஷத்தை பரலோகத்தை சேர்க்கும்படி அந்த சிலுவை சுமப்பதே என்ற உணர்வோடு வாழ எங்களுக்கு கிருபைத்தார். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அந்த காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரிலே நீ சொன்னீர், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது சொன்னீரப்பா. உங்கள் சரீரமாக மாற்றுங்க. உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொன்னீங்களப்பா. உங்கள் ரத்தமாக மாற்றுங்க. எங்கள் சரீரத்தில் உங்கள் சரீரமாக இணையட்டும். நான் வருமானம் என்னை நினைவுக்கிறபடி செய்யுங்கன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. நாங்கள் ஒருவரும் அபாத்திரமாக இதை பானம் பண்ணக்கூடாதுப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்க. சொல்லுங்கள், இயேசுவே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. என்னை ரத்தத்தால் கழுவி ஒரு செகோடு என்னை பரிசுத்தப்படுத்தி குறையெல்லாம் எனக்கு மன்னிட்டு உங்களுடைய சரீரத்தில் என் சரீரத்தில் இணையபடி செய்யுங்கப்பா. உங்கள் ரத்தம் என் ரத்தத்திலே இணையபடி செய்யுங்க. உங்களுடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் அப்படியே அமைதியாக ஜெபத்தோடு உட்காருங்க.